பொதுவாக பூங்காக்களுக்கு செல்வதே மனதிற்கு இதம் தரும் ஒரு அனுபவம். ஜப்பானில் இருக்கும் ஒரு பூங்காவில் பல்லாயிரக்கணக்கான மலர்கள் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன. இங்கு வருவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு மத்தியில் மிகுந்த ஆர்வம் காணப்படுகிறது. மிஹாராஷி நோ ஓகா பரந்து விரிந்துள்ள பெசிபிக் பெருங்கடலின் பரப்பை காணும் வகையில் அமைந்துள்ள குன்று. வண்ண வண்ண பூக்களை ஆடையாக அணிந்து கொண்டுள்ள குன்று. பூத்து குலுங்கும் வகை வகையான மலர்கள், அமைதியான பூங்கா, அருகிலேயே கண்ணு கெட்டும் தூரம் வரை கடல். இப்படி அழகு கொட்டி கிடக்கும் இடம் ஜப்பானின் இபராகியில் உள்ள ஹிட்டாச்சி கடலோர பூங்கா. 3.5 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் ஆண்டுதோறும் பூக்கள் நிறைந்திருக்கின்றன. பருவ காலத்திற்கேற்ப விதவிதமான பூக்களை இங்கே பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக நெமோஃபீலியா ஹார்மனி என்று அழைக்கப்படும் நீல நிற பூக்கள் சீசன் மிகவும் பிரபலம். இங்கு 1 லட்சம் டாஃபடில் மலர்கள், பைன் மரங்கள், சுமார் 200 வகை டியூலிப்கள் என ஏராளமான மலர்களும் செடிகளும் பயிரிடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு அழகையும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர். இலையுதிர் காலத்தில் இங்குள்ள கோயோவை காண பலர் திரள்கின்றனர். அது நிறம் மாறும் மரங்கள். டோக்கியோவில் உள்ள யோயோகி பூங்காவை விட சுமார் 7 மடங்கு பெரியதாக கருதப்படும் ஹிட்டாச்சி பூங்காவில் மக்கள் சைக்கிள்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சுற்றி பார்க்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழவே இருக்கிறது சீசைட் ட்ரெயின். இதில் கடலையும் அதனோடு உரசிக்கொண்டு நிற்கும் இந்த பூக்கள் மாளிகையையும் சுற்றி பார்க்க முடிகிறது. இயற்கையாகவே அமைந்துள்ள கடலோர அழகிற்கு மேலும் அழகை இந்த பூங்கா கூட்டியுள்ளதாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். இங்கு வரும்போது உண்டாகும் ஆர்வம் நிச்சயம் செல்லும்போது ஏற்படுவதில்லை என்று தெரிவிக்கின்றனர். நகர வாழ்வு தரும் சோர்வு இது போன்ற இடங்களுக்கு வரும் வேளையில் மறைந்து விடுகிறது என்பது அவர்களது ஒருமித்த கருத்து. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.